தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா. என் பேர் குரு கார்த்திகேயன், பிளட் அண்ட் பிளாக்கோட டேரக்டர். இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. தமிழில் ஃபஸ்ட் டைம் ஸ்லாஷர் கண்டென்ட் ட்ரை பண்ணலான்னு ஒரு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது ஆடியன்ஸ்க்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு கேட் ஓப்பனிங் மூவியாக இருக்கும். தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வந்ததுக்கு, எங்களோட அழைப்பை ஏற்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் எங்களை சப்போர்ட் பண்ண வந்த எல்லா ப்ரெஸ், அதுவும் இல்லாமல் எல்லா மெம்பர்ஸுக்கும் வந்து ரொம்ப என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். பிளட் அண்ட் பேக்கில் நான் வந்து ஒரு ஆன்டகானிஸ்ட்டாக வில்லனாக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய டெபியூ ஃபிலிம்மு. இதை ஜான்சன் ரிச்சர்ட்ன்ற கேரக்டர் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மூவி ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஸ்கூலிங்கு, எங்களோட காலேஜஸ்ஸு, இது எல்லாமே நாங்கள் வந்து ஒட்டுக்காக படித்து விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எல்லோரும் நாங்கள் சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது ஒரு 8 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஜூனியர்ஸு, சீனியர்ஸு எல்லாருமே ஒரு டீமாக யுனைட் ஆகி ஒரு டைம் கூடி வந்துச்சு எங்களுக்கு. அப்போ தான் எங்களுக்கு வந்து பிளட் அண்ட் பிளாக்னு ஒரு ஸ்கிரிப்ட் மாட்டுச்சு. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்லாஷர் கண்டென்ட்டாக இந்த மூவி இருக்கும் சார். அது வந்து டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான மூவி. அதுவும் இல்லாமல் அந்த மூவியோட டெக்ஸ்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஒரு ஹாரர் நரேட்டிவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரியாக வந்து தமிழ் சினிமாவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதில் வேலை செஞ்ச நிறைய டெக்னீஷியன்ஸ் ஆக்சுவலி, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நியூ கம்மர்ஸ். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ நாங்கள் இந்த மூவி பண்ணும்போதே வந்துட்டு எந்த ஒரு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட்லாம் கிடையாது. சினிமா போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோ, இல்லாட்டி அந்த எப்படி சொல்கிறது, ஒரு டேரக்டர் கீழே வேலையை பார்த்துட்டோ, இல்லை ஆடிஷன் நிறைய அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கூட பண்ணலாம். ஆனால் யாருக்கும் அந்த ஸ்கோப் கிடையாது. ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, எங்களால் இந்த படம் பண்ணிட முடியும், இந்த ரிஸ்க்கை எடுத்து பார்த்துடலாமே அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த ரிஸ்க் எடுத்தோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் ப்ரெஸ்ஸான நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப குறுகிய காலத்தில், ரொம்ப கன்ஸ்ட்ரைன்ட்டான பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவுட்கம்மாக இந்த மூவி வந்திருக்குன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். அதனால் வந்து ரொம்ப நன்றி சார், வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய பேர் ஷர்மிளா. பிளட் அண்ட் பிளாக் மூவியில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த படம் வெளியில் வர்றதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது ஒரு 2 பேர். ஒன்று ப்ரொடியூசர், இன்னொன்று டேரக்டர். ஸோ அவங்களோட முயற்சினால தான் இந்த படம் இப்போது இங்கே வந்திருக்கு. அதனால தான் நம்ம எல்லாருமே இங்கே சந்திச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னை நம்பி இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி எனக்கு டேரக்டர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு என்னை ரெஃபர் பண்ணது, இந்த கேரக்டருக்கு என்னை இவர்கிட்ட ரெஃபர் பண்ணது மணிகார்த்திகேயன். ஸோ அவங்க இந்த படத்தில் ஏடியாக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கேமராமேன், ஸோ அவர் ரொம்ப அழகாக விஷுவல் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னைய ஒரு சில ஃப்ரேம்லலாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு நன்றி. அண்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, லைட்லேருந்து ஒரு கிம்பிள் ஆப்ரேட் பண்ண வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. வேலு அண்ணா லைட்மேன், அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு கிம்பிள் ஆப்ரேட் பண்ண வந்தவங்க 2 அண்ணன் தம்பிங்க, ஆஷிக் அண்டு ஆசிஸ். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் என்னோடய கோ ஆக்டர் சுகி விஜய். ஸோ அவர்னால இங்கே வர முடியல, பட் அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு அவ்வளோதான். இந்த படம் டிசம்பர் 6 வர வெள்ளிக்கிழமை தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நான் வெள்ளிக்கிழமை எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். இதை மாதிரி அப்கமிங் யங்ஸ்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு, இல்லை டேரக்டர், இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு உங்களை மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி பார்த்து இன்னும் நிறையா பேர் யங்ஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகைன் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. என் பேர் ஹரிதாஸ். நான் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, கண்டிப்பாக பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு விஷுவலாகவும் சரி, ஆடியோ வைஸும் சரி, கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நம்புகிறோம். ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கான அவுட் சூப்பராக வந்திருக்கு. அது நீங்கள் தான் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி.
இதுக்கு முன்னாடி எந்த மூவி நான் பண்ணதில்லை. என்னை நம்பி இவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் என்னோட ஜோனில் விட்டார். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஜோன் விட்டதே அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. என்னால் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ, எக்ஸ்பெரிமெண்டலாக எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட் சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல உட்காரோன்னா அதுக்கு பின்னாடி நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அப்போ தான் எங்களால் இன்னும் மேலே வளர முடியும். ஸோ இங்கே வந்து எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சஞ்சய். பிளட் அண்ட் பிளாக்ல வந்து ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எப்படி சொல்லணுன்னா, உங்களுக்கு நிறையா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். December 6 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ். தூங்கலைங்க. ஃபைனல் மிக்சிங் தமிழ் தான் சார். சார் தமிழ், இங்கிலீஷ், உருது 3 ஆமாம் சார். ஆமாம். ஆக்சுவலி ட்ரைலர்ல ஒரு இடத்துல கூட தமிழ் வார்த்தையும் வரல. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டைட்டில் வச்சமா டைட்டில் ஓகே. ஒரு இடத்துல கூட தமிழ் வரல. இப்போ எனக்கு தமிழ் தான் எல்லாரும் கேட்டு இருக்காங்க. எதுலயுமே தமிழ் எடுக்கிறதே கிடையாது. ஸ்டார்டிங்ல வரும் நீங்களும் அந்த தப்பு பண்றீங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து வில்லன் வந்து ரஷ்யன்காரர். ஸோ அவருக்கு வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படமே இருக்கும். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்போது அவருக்கு தமிழ் தெரியாது ஆக்சுவலாக. அதனால் படம் ஃபுல்லாக இங்கிலீஷ் மாதிரி படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பைபிள் மாதிரி சீன்லாம் காட்டுறீங்க. அட்லீஸ்ட் அவங்க கூட ஒரு வார்த்தை கூட தமிழ் கூட பேசுவாங்க. இருக்கு, தமிழ் இருக்கு. ட்ரெய்லர்ல இருக்காது, படத்துல தமிழ் இருக்கு. படத்துல ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரைலரோ ரிவ்யூ பார்த்தா உள்ளே வரப்போம். கண்டிப்பா. ஏன்னா சின்ன படத்துக்கு பெரிய படம்னா அவங்களோட ப்ரொமோஷன் தனியா வந்துருவாங்க. கண்டிப்பா. சோ இது மாதிரி இருக்கும்போது எடுத்த உடனே நம்ம தமிழ்ல இல்லவே ஒரு தமிழ் படமே கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் எடுத்து கேட்டு தமிழ் படமா இங்கிலீஷ் படமா. சோ இது பார்க்கும்போது தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியும்னா, ஓ இது தமிழ் ஜானரே கிடையாது அப்படின்னு தோணும். ஆக்சுவலி எங்களோட ஐடியாலஜி அதுதான். உள்ளே வந்து ஒரு ஹாலிவுட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு புது ஜானராக தான் சூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இந்த படத்தை. எக்ஸ்பீரியன்ஸாகவும் சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக புதுசாக இருக்கணும் அவங்களுக்கு. எந்த இடத்துலையும் வந்து இது எப்படி சொல்கிறேன், எந்த இடத்துலையும் அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கக்கூடாதுங்க. நரேட்டிவாக வந்து வில்லன் வந்து ரஷ்யனால் அந்த நரேட்டிவாக வந்து நம்ம இங்கிலீஷில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிருக்கு. மோஸ்ட்லி தமிழில் தான் இருக்குது. எல்லா டைலாக் தமிழில் தான் இருக்கும். அவரு இங்கிலீஷ் பேசுவார். தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து சப்டைட்டில் கொடுப்பீங்க? சப்டைட்டில்ஸ் இருக்குது. சப்டைட்டில்ஸ் வரும். சென்சார் என்ன சொன்னாங்க? படம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. நிறைய கட்ஸ் இருந்திருக்கு. நாங்கள் சென்சார் போகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக வந்து 20 மினிட்ஸ் பக்கம் ட்ரிம் பண்ணிட்டோம் நாங்கள். இது நம்ம கோலிவுட்க்கு இது இந்த ஸ்லாஷர் ஆகாதுங்க. ஆக்சுவலி ஹைப்பர் வைலன்ஸ் படம், ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸாக இருக்கனால சில சீன்ஸ் நாங்கள் வாண்டடாகவே கட் பண்ணிட்டோம். ஸோ சென்சார் வந்து தேவையான எந்தெந்த இடத்துல வைலன்ஸ் தேவை அந்த இடத்துல மட்டும் விட்டுருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஆடியன்ஸை வந்து ஃபேமிலியோட வர சொல்லுவோம். ஓகே 18+னாவே நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் ஓகே. ஸோ எப்படி இந்த நேரத்தில் இப்படி கேர் பண்ணுறீங்க சார்? ஆக்சுவலி வந்து நமக்கு உள்ள வல்கர் கண்டென்ட் கிடையாது. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி எந்த வைலன்ஸ் மட்டும் இருக்குது. ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து நான் சரி ரஜினி படத்துலையும் சரி ஸ்மோக்கிங் இருக்கும், ட்ரிங்க்ஸிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிடையாது. அதான் சார். நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு என்னன்னா பெரிய இது ஒன்றும் டைம் கேளுங்க. ஒன்றும் இல்லை சார். வந்து ஸ்மோக்கிங் இல்ல ட்ரிங்கிங் கிடையாது நீங்க. ஆனா வந்து விஜய் படத்துலயும் சரி, ரஜினி சார் படத்துலயும் சரி, அஜித் சார் படத்துலயும் சரி ஸ்மோக்கிங் இருக்கும், ட்ரிங்கிங் இருக்கும். ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. சோ நீங்க 18+ போது நீங்க வந்து சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு. நான் என்ன கேக்குறேன்னா வெறும் பிளட்டா தான் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள கூட்டி ஆக்சுவலா அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் வந்து ஒரு புது கேட்வே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான். ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்ல போனால் நமக்கு பட்ஜெட் அந்த அளவுக்கு இல்லைங்க. நம்ம கமர்ஷியலாக பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. இருக்க பட்ஜெட் வச்சு அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிற ஒரு இதில் தான், அந்த கன்ஸ்டன்சியில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அப்படி பார்க்கல நம்மளுக்கு ஸ்டண்ட்டாகவும் வந்து நம்மளுக்கு பெரிய லெவலில் இல்லை. அதனால் ஸோ வைலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுற படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டவுட் தான். நானே சொல்கிறேன், கொஞ்சம் டவுட் தான். எனக்கு டார்கெட் ஆடியன்ஸே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்
இந்த மாதிரியும் பண்ணி சினிமாக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஏன்னா நீங்க காலேஜ் ஆடியன்ஸ் நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே. காலேஜ் ஆடியன்ஸ் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தேட்டருக்கு வராங்களா, படம் பார்க்க தான் வராங்களா? ஷுவராக வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை சார். படம் பார்க்க தான் வராங்கன்னு கேட்குறேன். ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணி தான் படம் எடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படம் பார்க்க மட்டும் தான் வராங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றுக்கலாம் சார், நிறைய கற்றுக்கலாங்க இந்த படத்தில். நான் என்ன கேட்குறது புரியுது. சொல்றீங்க வெரி குட். அப்புறம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஓகே தேட்டர் கிடைக்கிறது கிடையாது. யா சரி, இப்போ வந்து ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் வச்சா கூட தேட்டர் கிடைக்கிறது கிடையாது. ஆமாங்க. உங்களுக்கு எத்தனை தேட்டர் கிடைச்சிருக்கு? எப்படி? ஏன்னா இப்போ இருக்கிற ஹாட் ஸ்ட்ரீட் இது உங்களுக்கு புரியுது. எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? இறங்கிட்டோம் சார். இல்ல பிரதர், எனக்கு எல்லாம் புரியுது. ஓகே, இறங்கிட்டோம். நீ அட இப்போ என்னன்னா ஒரு 100 தேட்டர் 50 தேட்டர் நீங்க சொல்லணும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. கவுண்ட் ஆகுது இருக்கும்ல. 20 தேட்டர், 20 to 25. ஆக்சுவலி நான் எவ்வளோ நாள் பண்ணேன், எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணேன், எப்படி பண்ணேங்கிறது வந்து நான் ஆஃப்டர் ரிலீஸ் சொல்கிறேன். ஏன்னா சில பிஸ்னஸ் அதனால இந்த எவ்வளோ நாளுங்கிறது குறிப்பாக நான் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லுவேன். ஓகே ஓகே. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நாங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்குமே எங்கள் தாட்டே சினிமாக்குள்ளே வரணும், எப்படியாவது வந்துடணும். ஆக்சுவலி யாருக்குமே சினிமா பேக்ரவுண்ட் இங்கே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ப்ரொடியூசர், நான், ஆக்டர்ஸு எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூலில் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருந்தால் ட்ரீம் சினிமாக்குள்ளே வரணும். என்ன பெருசாக ப்ரொடியூசர் கூப்பிட்டு வச்சு படம் பண்ணி அந்த அளவுக்கு போனால் இன்னும் டைம் எடுக்கும். நம்மளுக்குள்ளே என்ன பண்ணலாம், எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு ஒரு படம் கொடுத்துருக்கோம் சார். ஓகே டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. ஓகே ஓகே. உலக அளவுல ரிலீஸ் ஆகுது. ஓகே. அதான் வைபிள் இருக்கு. ஓகே ஓகே. யாரா இருந்தாலும் அந்த படத்துக்கு தான் போவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. டிக்கெட்டே அவங்க தான் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. இந்த நேரத்துல நீங்க இது வச்சு நான் ஏன் சொல்றேன் சின்ன படம்னா உங்களுக்கு உண்மையாலுமே தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்க நினைக்கிறீங்க 20 தியேட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா, ஒரு நாள் 2 நாள்ல அத அப்படியே தூக்கிடுறாங்க. சோ அதை எப்படி நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க? படம் ஆடியன்ஸ் நீங்க கூப்பிட்டு வந்தீங்க. ஓகே ஓகே. ஆடியன்ஸ் கூப்பிட்டு வந்தீங்க. செகண்ட் ஆடியன்ஸ் கூப்பிட்டு வந்தீங்க. தேர்ட் ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க தெரியுங்களா? சரி, படத்தை ரிவ்யூ கேட்டு உள்ள வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ வந்து புஷ்பா வைப் இருக்கும்போது உங்களோட வைப் எப்படி எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகும்? நான் தான் சொல்றேன், படமே டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்கும். படம் உண்மையிலுமே டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்கும், புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக பார்ப்பேங்க சார், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னால் வேறு கமிட்மெண்ட்ஸ், வேறு படம் ஷூட்டிங்கில் இருக்குது, வேறு படம் கமிட்மெண்ட்னால என்னால் வர முடியலைங்க. பட்ஜெட்டில் இருக்கிறோம், பட்ஜெட்லையும் புரியல, நிறைய பண்ணி 2 இயர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே. எனக்கு தமிழில் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், ஸ்லாஷர் மூவி. நம்ம புதுசாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நம்ம அது ஃபஸ்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே. அந்த புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, பார்க்கணும்னு ஒரு நம்பிக்கை. யாரும் ட்ரை பண்ணல, நம்ம பண்ணலாம். இல்லை புரியுதுங்க சார், ட்ரை பண்ணுறோம், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதான் பட்ஜெட் டே எல்லாமே நான் ஆமாம் சார். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆக்சுவலி இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபிலிம்பாங்க சார். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ஃபிலிம் எடுப்போம்பாங்க. ஆனால் அண்ணா கேட்டார் வந்து இந்த மாதிரி தமிழ் ஆடியன்ஸில் வந்து அங்கே ஃபுல்லாக ரஷ்யன் வச்சுருக்கீங்க, இங்கிலீஷ் வச்சுருக்கீங்க, இங்கே எல்லோரும் தமிழுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டைலாக்ஸே ரொம்ப கம்மியான படம். இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வாட்ச் பண்ணுற படம். இப்போ நீங்கள் உள்ள தேட்டரில் உள்ள உங்கள் ஹூக் பாயிண்ட் என்ன, என் மூவியில் ஹூக் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மெட்ரிக்கில் ஒரு கிராஃப் ஆரம்பிக்கும். அந்த மெட்ரிக்கில் கொண்டு போய் உங்களை கம்ப்ளீட்டாக என்கேஜிங்காக வச்சிருக்கும். கிட்டத்தட்ட உங்ககிட்ட சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மொத்த ஸ்டுடியோவும் பேசினேன் அப்படி, இந்த மொத்த ஸ்டுடியோ கேரக்டராக மாறினேன் அப்படி. அந்த மாதிரி ஈச் நுவான்சஸோட இந்த படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு சார். அந்த நம்பிக்கை தான். ரெண்டாவது வந்து எங்களுக்கு டெக்னிக்கலி சவுண்டாக கிடைச்ச நிறையா சினிமா இதுலேருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்கள். ஆக்சுவலி வேலன்னான்னு மென்ஷன் பண்ணாங்க, அவர் தான் கேஃபர். ஆக்சுவலி எங்கள் மூவியோட கேஃபர். அவரோட சப்போர்ட்டும் லைட்டிங் யூனியன்லேருந்து வந்த சப்போர்ட்டும்
அவங்களோட அட்வைஸில் தான் இந்த படமே ரொம்ப இன்னும் அருமையாக ஷேப் அப் ஆயிருக்கு சார். ஸோ 3 விஷயத்துக்கு நீங்கள் இந்த படம் பார்க்கலாம். ஒன்று வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் சார் மூவியில். 2வது வந்து மியூசிக். ஆக்சுவலி ஹரிதாஸ் வந்து இதுதான் அவரோட டெபியூ ஃபிலிம். ஆக்சுவலி இந்த மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் கிட்டத்தட்ட கேட்க போது வந்து ஒரு ஹைரஸான ஒரு எப்படி சொல்கிறது சார், ஒரு டார்க் நைட் டைப்போ ஒரு 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 குளோபல் பனரோமா டைப் ஆஃப் சினிமாவை நீங்கள் பார்க்குற ஒரு எஃபெக்ட் வந்து இந்த மூவி கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஸோ இது 2 தான். அண்ணா சொல்ல மாதிரி ஒத்துக்கணும் தான். தேட்டர் வந்து நம்ம இந்த டைமில் புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுது. அது பேன் இண்டியா மூவி, 13,000+ ஸ்க்ரீன்ஸ் ஆக்சுவலி. அதுக்கு எங்களுக்கு வந்து 12-20 இதுக்குள்ளே தான் இருக்குன்ற போது சார் ஒன்று தான் சார், நம்ம கண்டென்ட் மேலே ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப கண்டென்ட் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு இந்த கண்டென்ட் எப்படி இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் தான் சார். இது வந்து நாங்கள் கமர்ஷியலாக வந்து எல்லாரும் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பாருங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நம்ம ப்ரொபகண்டா இதில் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸு ஃபிலிம் எந்தூசியாஸ்ட் தான் சார். மெயினாக வந்து ஃபிலிம் எந்தூசியாஸ்ட் தான் இதை கவர போகிற மெயினான ஆடியன்ஸு. ஆக்சுவலி ஃபிலிம் எந்தூசியாஸ்ட்னா இப்போ வந்து நிறைய மூவிஸை பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து கிரிட்டிக்கலாக வந்து ஒரு படம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மலையாளமில் வந்து பிரம்மயுகமாக இருக்கட்டும். பிரம்மயுகம் வந்து ஒரு ஃபோக்லோ டேல். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹாரர் ஃபிலிம். அது வந்து நிறைய பேர்த்தால ஏற்றுக்க முடியல, நிறைய ஆடியன்ஸால் அந்த மூவியை ஏற்றுக்க முடியல. ஆனாலும் இட் இஸ் ஒன் ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பைனியர் ஃபிலிமாக வந்து மாலிவுட்டில் ஒன் ஆஃப் த. ஸோ நாங்கள் ஒரு நியூ கம்மராக அது பண்ணும்போது நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலி நானும் டேரக்டரும் எல்லாருமே, நான் டேரக்டரோட சீனியர் சார், இல்லை ஒரே காலேஜ் தான். நான் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். என்னோட ஒரே சினிமா வந்து பேஷன் வந்து சினிமா தான். ஒன்று சினிமாவில் ஆர்டிஸ்டாக இருக்கணும், இல்லை ஃபிலிம் மேக் பண்ணணும். அப்படி ஃபிலிம் மேக்கிங் இல்லாட்ட கூட அட்லீஸ்ட் ஒரு லைட் மேனாவாச்சும் அந்த சினிமாவில் வந்து நம்ம ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோன்ற எல்லாத்தோட கோலாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு ஐடியாவை கொண்டு வந்து வைக்கும்போது அதை கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஃபார்ம் வந்து நீங்கள் பாருங்கள், ஹானஸ்டான ரிவ்யூஸ் தான் சார். இதில் வந்து ஓவர்டடாக சொல்லி வந்து எதுவும் நீங்கள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி சார், ஹானஸ்டாக ஒரு மூவி எடுத்திருக்கோம். அதில் அந்த கேரக்டரு நரேட்டிவ்க்கு தேவையான டைலாக்ஸ் தான் இருக்கும். இன்னொன்று படம் வந்து உங்களுக்கு மோர் ஓவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபிலிம் தான். டைலாக்ஸ் அதிகமாக இருக்காது. நான் வந்து ரொம்ப கத்தி பேசி அப்படியே அடித்து பறக்க விட்டு அப்படியே ஏய் ஊய் அந்த எந்த ஒரு இதுவும் இருக்காது சார். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் நரேட்டிவ்ல என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதில் கிராஃபிக்கல் வயலன்ஸ் இருக்குது சார், அதை நாங்கள் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறோம். அந்த கிராஃபிக்கல் வயலன்ஸ் ஒன்லி ஃபார் மெச்சூர்ட் ரைட்டட் ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் என்னோட. ஆமாம் சார். இல்லை சார், இனி அது எதுவும் பிளான் பண்ணல. ஆக்சுவலி இது வந்து சார் இதுக்கு நாங்கள் ஆக்சுவலி இந்த சார் ஃபிலிம் அந்த ப்ரொடக்ஷன் அண்ணா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இது எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க, இது எப்படி ஐடியா, ஓகே ஃபைன், நீங்கள் எப்படி இதை ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னு. சார் ஆக்சுவலி இது வந்து டூ ஆர் டை ப்ராசஸில் தான் நாங்கள் பண்ணது. ஆனால் எது நம்பிக்கை கொடுத்துச்சுன்னா கண்டென்ட் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துச்சு சார். இது வந்து உண்மையான ஸ்டோரிலாம் கிடையாது. உண்மையான இது ஒரு ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட்னு நாங்கள் பார்த்த ஒரு கான்ஸ்பிரசி வச்சு எடுத்த ஒரு தழுவிய படம்னு சொல்லுவாங்களே, அவ்வளோதான். இது வந்து ட்ரூ ஸ்டோரின்னு கிடையாது. இதுல வந்து எதுவும் வந்து எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் ஹாலிவுட் படம்லாம் வந்து தமிழ்ல வந்து ஈஸியா ரீமேக் பண்றாங்க. ஆனா இது ஆக்சுவலா தழுவல் படம் இல்ல, சாரி. அது சார்ந்து நிறைய படங்கள் வருது. நீங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு தமிழ் ஆடியன்ஸ் நான் பார்க்கிறேன். ஹாலிவுட் பட ஜானர்லயே இருக்கு. ஆனா நிறைய படம் இந்த மாதிரி நீங்க பார்த்திருக்க மாதிரியே இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா ஹாலிவுட் படத்துல நிறைய படம் வந்து தமிழ் படத்துல வந்து டப் பண்றாங்க, காப்பி பண்றாங்க. இப்போ ஒரு என்ன விஷயம், என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு இந்தியாக்குள்ள, ஹாலிவுட் படத்தை வந்து இவங்க காப்பி பண்ணி ஒரு படம் பண்ணிடுறாங்க. இப்போ அஜித் படமே வந்து அது மாதிரி பண்ணி தான் 150 கோடி வந்து ஃபைன் கேட்டிருக்காங்க அவங்க. ஓகே ஓகே இப்போ இருக்கிற படம் இல்ல விடாமுயற்சி கிடையாது. பிரேக்கிங் சரிங்களா? அவங்க 150 கோடி கேட்டிருக்காங்க. ஓகேங்க. சரிங்களா? இப்போ வந்து அதனால அந்த படம் நிக்குது. சோ இது மாதிரி இஷ்யூ வரும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து படம் பார்க்கும்போது நிறைய படம் நாங்க இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கு, அப்படியே காப்பி மாதிரி தெரியும். சார் அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க சார் இதில். அந்த மாதிரி அது தழுவல் மீன்ஸ் எப்படின்னா ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்குங்க சார். தூங்காமல் இருந்தால் என்ன ஆகுங்க, ஆக்சுவலி இந்த படத்தோட இன்ஃபர்மேஷனே வந்து நம்ம தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும் நமக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. எந்த ஒரு தழுவில் இருக்காது அந்த படத்தில். இது கொலைகாரன் சொல்றீங்களா சார்? சார் ஆக்சுவலி ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்ட் இது கம்ப்ளீட்டா வந்து சார் ஓப்பனா சொல்ல போனா இது வந்து நீங்க பார்க்கும்போது நீங்க இந்த மூவி வாட்ச் பண்ணும்போது கன்ஃபார்ம் எந்த ஒரு ஹாலிவுட் ரெஃபரன்சஸ் இருக்கவே இருக்காது சார். எந்த ஒரு வேர்ல்டு மூவி ரெஃபரன்சஸ் இருக்காது. அது அப்படிதான் அந்த கேரக்டர் டிசைனே பண்ணியிருக்கு. நான் இதுல பண்ண கேரக்டரும் கூட அந்த ஜான்சன் ரிச்சர்டோ இருக்கட்டும், இல்ல உள்ள இருக்கிற அதர் கேரக்டர்ஸா இருக்கட்டும், ரொம்ப சட்டிலான கேரக்டர்ஸ். இதுல வந்து ஹாலிவுட் ரெஃபரன்சஸ் மாதிரி எந்த இதுவும் நீங்க வந்து அதை ஹானஸ்டா சொல்லிடலாம் சார்.
அது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சொல்லுங்கள் சார். அது இனிமேல் தான் சார் பிளான் பண்ணுவோம். நீங்கள் தான் பிளான் பண்ணுவோம். ஏன்னா கேட்குறாங்கன்னா நடிச்சவங்களே வரல. புரியுது சார். நீங்க வந்து இப்போ வந்து யாரை கூப்பிட்டாலும் ப்ரிவியூ ஷோ போட சொல்றாங்க, ஓகே வந்து செலிபிரிட்டி ஷோ போட சொல்றாங்க. அதுக்கே நிறைய பேர் வர மாட்டாங்க. அது என்னன்னா அது போட்டாதான் சில பேர் வந்து படம் பாக்குறாங்க. அது கூட பண்ணாம சில பேர் வந்து படம் போட்டு படம் ஃபெயிலியர் சொல்லிட்டு யூடியூப்லயும் சோஷியல் மீடியா கத்தினா இருக்காங்க தவிர படத்தை சரியா எடுக்கிறது கிடையாது. எடுத்தாலும் சரியா ப்ரமோஷன் பண்றது கிடையாது. ப்ரமோஷன் பண்ணாலும் ஆர்டிஸ்ட் வரையாது கிடையாது. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்காக கேக்குறாங்க. அதான் சார் இந்த ப்ரொமோஷன் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி சார் நம்மளுது. இந்த பட்ஜெட்டுக்கு எந்த அளவு ப்ரொமோஷன் பண்ணோமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் சார். ஸோ அது சரிங்க சார். இல்லைங்க சார். இல்லை டிக்கெட் ரேட் புரியுது. ஓகே ஓகே புரியுது. புரியுது. ஓகே ஓகே ப்ரொடியூசர் தான் சார். ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே சேர்ந்து போட்டிருக்கேன். மெயினாக எங்களுக்கு ப்ரொடியூசர் புரியுங்க சார். நான் பட்ஜெட் அதாங்க சார். நான் ப்ரியராக ஆஃப்டர் பிஸ்னஸ் நான் சொல்கிறேன் சார். எதுங்க சார்? போடலாங்க சார். போடலாங்க சார். 70 ரூபா போடலாங்க எங்களுக்கு. ஏன்னா அப்படி 70 ரூபா போட்டால் எனக்கு கூட்டம் வந்துச்சுன்னா ஓகேங்க சார் எங்களுக்கு. புரியுது புரியுது. புரியுது சார். புரியுது. மெயின் என்னன்னா இது ஆக்சுவலாக தூங்காமல் இருந்தால் என்ன ஆகுன்னா நமக்கு அந்த ஒரு அதை பேஸ் பண்ணி ஒன்று எடுத்துருக்கோம் சார். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ஆகும் அப்படிங்கிறது, இதனால் அந்த பாதிப்பு என்ன ஆகும் இப்போ தெரியாதுங்க சார். நமக்கு கொஞ்சம் வருஷங்கள் போனதுக்கப்புறம் அதோட பாதிப்பு என்னங்கிறது அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் படத்தில் இருக்கோம். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே பேசுங்க. அதான் சார் இனிமேல் தாங்க சார் பிளான் பண்ணுவோம். இனிமேல் சார். ஆமாம் சார். அது வந்து ஆக்சுவலி இந்த படம் வந்து அந்த டைட்டிலோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா 2 தீமில் படம் நரேட்டிவ் ட்ராவல் ஆகும் சார். ஒன்று வந்து பிளட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தீமில் ஒன்று ட்ராவல் ஆகும், பிளாக்குங்கிற சாப்டர் தீமில் ட்ராவல் ஆகும். இது 2 கம்பைன் ஆகும்போது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். இது ஆக்சுவலி நீங்கள் இந்த டைட்டிலில் மொத்தமாகவே நீங்கள் அது படத்தை மொத்தமாகவே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க, ஓகே இதுக்கு தான் பிளட் அண்ட் பிளாக்னு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் ஃபீல் பண்ணுவீங்க சார். இருக்குது சார். ஆண்டகோனிஸ்ட்க்கு வந்து பேக் ஸ்டோரி இருக்குது. ஆண்டகோனிஸ்ட் ஆக்சுவலி இது வந்து பிவோட்டல் ரோலே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டகோனிஸ்ட் ஸ்டோரி டைப் தான் சார். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் மூவி பார்க்கும்போது ஒரு ஆமாங்க சார். ஆமாம் இவர் தான். ஆமாம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஆண்டகோனிஸ்ட் ஸ்டோரி சார். அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. அந்த பேக் ஸ்டோரி என்ன ஏதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீலாகாகவே வந்துடும் அந்த மூவியோட இதில். என்ன நீங்கள் வந்து சார் கம்ப்ளீட்டாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சார். ஆக்சுவலி அண்ணா வந்து இப்போ இது தியேட்டர் இது சொன்னார் 70க்கு கொடுக்கலாம் எல்லா இதுவும் சொன்னார். ஆக்சுவலி இதை நாங்கள் சேலஞ்சாக எடுக்கும்போது எனக்கு ஒன்று தான் சார். ரீசெண்டாக வந்து ஒரு மெய்யழகன் ஒரு படம் வந்துச்சு சார். அது ரொம்ப நல்ல படம், ரொம்ப அருமையான படம். அந்த படம் அந்த ஒரு இன்டர்வியூ தான். நான் பிரேம்குமாரோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் வருத்தப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, மலையாளத்தில் என்னோட படத்தை வந்து ட்ரிம் பண்ண சொல்லலை, ஃபாரினில் என் படத்தை ட்ரிம் பண்ண சொல்லலை, சொந்த ஊர் என் ஊர், ஆனால் 1/2 மணி நேரம் எனக்கு ட்ரிம் பண்ண வேண்டியதுன்னு என்னோட வழி இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னாரு சார். ஆனால் அது கடந்து வந்து தான் சார் நாங்கள் படம் பண்ணி ஆகணும். இப்போ நாளைக்கு வந்து அண்ணா கேட்குற மாதிரி சரி புஷ்பா 2 வந்துருச்சு, சரி புஷ்பா 2 நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு, உங்கள் படத்தை தூக்கிடுவாங்களே அப்படி சார் நடக்கும் சார். ஆனால் ஏதோ ஒரு கேட் ஓப்பன் ஆகும் சார். ஓப்பன் ஆகாமல் இருக்காது. இப்போ நான் படத்தை வந்து நான் கமர்ஷியலாக நான் உங்ககிட்ட வந்து சார் கன்ஃபார்ம் 500 கோடி அடிச்சிடும் சார், நீங்கள் வந்து பாருங்கள் சார், வாங்க சார் வந்து பாருங்கள் சார், எல்லாத்தையும் கூட்டு வந்து பாருங்கள் சார் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் கொடுக்க முடியும். இந்த படமே நாங்கள் இப்படி தான் இந்த மெச்சூர் ஆடியன்ஸை ட்ரீட் பண்ணி தான் எடுத்திருக்கோம்.
ஸோ கன்ஃபார்ம் சார், சப்போஸ் தேட்டரில் ஓகே சார், தேட்டரில் நாளைக்கு சப்போஸ் போகலை, ஆடியன்ஸால் இது வரவேற்கப்படலை அப்படின்னா தேர் இஸ் அன் ஆப்ஷன் வேர் வி கோ ஃபார் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். கேன்ஸில் போகலாம், இல்லை கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கேரளா ஷேக்ஸ்பியரியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஏதோ ஒரு ட்ரை இருக்கும் சார். ஆனால் எங்களோட முயற்சி வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார். ஆக்சுவலி இதை நாங்கள் ஃபெயிலியராக எடுத்துட்டு சரி நாளைக்கு வந்து நம்ம வந்து ஓகே நம்ம வந்து வாங்க நம்ம இன்னொரு கமர்ஷியல் படமாக பண்ணிடலாம் அப்படின்னு. ஆமா சார், ஆமா. இல்ல 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 புரியுது சார், புரியுது புரியுது புரியுது. ஆமா புரியுது சார், புரியுது புரியுது. ஆமா அதான் புரியுது சார், புரியுது புரியுது. இல்லை சார், ஆக்சுவலி நீங்கள் சொன்ன நான் ஃபெயிலியர் அந்த இதில் எடுத்துக்கல, நான் சப்போஸ் ஒரு கன்விக்ஷனாக தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் சார் உண்மையை சொல்ல போனால், ஹானஸ்ட்டாக சொல்ல போனோம்னா பண்ணிட்டோம், முடிஞ்ச லெவலில் எங்கள் பொட்டன்ஷியல் லெவலுக்கு இதை புஷ் பண்ணுறோம் சார், அவ்வளோதான். இதில் வந்து எதுவுமே வந்து இப்படி தள்ளி அப்படி தள்ளி இல்லை இது நடந்துடும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியே இதுதான் ஃபஸ்ட் டைம் சார். முன்னாடி ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணதெல்லாம் இல்லை, ரொம்ப புதுசாக இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எனக்கு கொடுக்கும்போதே வந்து எங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓகே நம்ம இன்னி வந்து என்னென்ன அடுத்த நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் எதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நான் ப்ராஜெக்ட் பண்ணுங்கிறது நீங்கள் கொடுக்குற இன்புட் தான் சார். ஆக்சுவலி ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறீங்க, ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறீங்க. இதை நான் அப்படியே கடந்து போய் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போகிற முடியும். இதில் எங்களோட ஹானஸ்டான ஆன்சர்ஸை முன்னாடி வச்சுட்டேன் சார். கண்டிப்பாக ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அவங்களுக்கு ஒரு நியூ கேட்டாக இருக்கும். இல்லை சார், நான் அப்படி இல்லை இல்லை நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய பேர் வர முடியாமல் சினிமாவில் கஷ்டப்பட்டுருக்காங்களே. இது அவங்களுக்கு ஒரு புது ஒரு ஐடியாவாக இருக்கும். இந்த படம் வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இப்படியும் பண்ணி வரலாம் அப்படின்னு ஒரு புது ஐடியா இருக்கும். ஸோ டியூரேஷன் சார் 88 121 minutes. 121 minutes. ஷார்ட் ஆனது சார். இல்லை இந்த கதைக்கு பார்க்க முடியும், அவ்வளோ பார்க்க முடியும். இல்லை சார், அது நாங்களே எடுத்துட்டோம். சென்சார் போகிற முன்னாடி இது வேணாம், இது ரொம்ப வைலன்ஸ், ஓவர் வைலன்ஸ், ஹைப்பர் வைலன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அது நீங்கள் எழுதும் போது என்ன புரியலங்க. இன்டர்வியூ இருக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார். ஆமா சார், ஆமா ஆமா. இல்ல சார், புரியுது சார், புரியுது. ஆமா ஆமா. அவர் படத்திலே 2 hour 20 நிமிஷம் 2.0 மட்டும்தான். அந்த படம் தான் சக்சஸ். நல்லா எடுத்தா படம். ஆமா சார். மலையாளம் இப்ப பண்றதுனா தமிழ் 20 வருஷத்துக்கு முன்னாடி சார் உண்மைதான் சார், உண்மைதான். அவங்கள ரசிக்க வேண்டியது இல்ல. பிரம்மயுகம் படம் வந்து ஏன் ஓடல, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத. இல்ல சார், அது ஒரு ரெஃபரன்ஸா தான் சார் சொன்னேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்த படம் போய் பார்த்துருக்கீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க மம்முட்டி நடிச்சதுனால தான் போய் பார்த்தீங்க. அப்போ ஸ்டார் காஸ்ட் இருந்ததுனால இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அப்ப அதுதான் இங்கேயும் நடக்குது. புரியுது. ஸ்டார் காஸ்ட் இருந்தா நீங்க 100 ரூபாய் 150 ரூபாய் கூட போடலாம். அது போயிட்டு யாராவது ஒரு ஆட்டோ டிரைவர் நிக்க வச்சு யாருன்னு தெரியாது. அப்படி 250 ரூபாய் படம் பார்ப்போம். புரியுது சார், புரியுது. அதனால மலையாள சினிமா வந்து தமிழ் சினிமா தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. இதெல்லாம் அவங்க வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமா வந்துறாங்க. நம்ம பண்ணுகிறாங்க. ஆமா உண்மைதான் சார். இன்னும் வந்து நான் தமிழ் சினிமாவை காலி பண்ணிடலாம் போல. இன்னும் தமிழ் வேலை எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. அதை வந்து அடுத்த முறை யாரெல்லாம் சொன்னாங்க, பிரேம்குமார் சொல்லுங்க. இல்ல சார், அது வந்து சார் நான் வந்து புரியுது கேட்க மாட்டாங்க. 3 hour படம். இப்போ புஷ்பா 3 hour. ஆமா சார், ஆமா. பாஜி 3 பிகில் 3 hour 20 நிமிஷம் கொண்டாடுனாங்க. வசூல் பண்ணிச்சு. நல்லா அந்த என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஒரு படம் நல்லா இருக்கு. மெய்யழகன் பேர் வச்சாங்க. படம் ஃபுல்லா அவன் தான் மெய்யழகன் தெரியும். அரவிந்த் சாமி யாருன்னே தெரியாது, கேட்க மாட்டேன். இதை கேட்டா என்ன சொல்றாரு, நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு. இதை எப்படி இதை மலையாளத்தில் யாருன்னா கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க படம் பார்த்துட்டு போயிடுவாங்க சார். ஆக்சுவலி எதுவுமே இல்லைன்னா என்ன படம் ரிலீஸ் பண்ணலாம். இல்ல சார், என்னன்னா சார் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக அதான் சார். இல்லை நம்ம வாத்தியார் சொல்லி கொடுத்தது, இல்லை எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் நாங்கள் பார்த்து வந்த நாங்கள் எங்களுக்கு காமிச்சது எல்லாமே பாலு மகேந்திரா மூவிஸ் தான் சார். எப்பவுமே எங்களுக்கு ஃபிலிம் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு போகிறது பாலு மகேந்திரா. எனக்கு போய் அகிரோ குருசாவும் ஷைனிங் அந்த மாதிரி படம், ஸ்டான்லி குப்ரிக் அந்த மூவிஸ்லாம் காமி பாலு மகேந்திராவோட படம் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்ஆர் ராதா மூவிஸ் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டு காமிச்சாங்க. எங்களுக்கு வந்து ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சார், பாலு மகேந்திரா, இந்த மாதிரி ஆட்கள் ஹூ ஆர் பைனியர் இன் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாலே ஒன் ஆஃப் த பைனியர் சார்.
பாலிவுட்டில் கூட தொட முடியாத ஒரு மூவிஸும் சவுண்டு டெக்னிக்கலாகவே நிறைய வந்து கொண்டு வந்த பெரிய பெரிய பைனியர் ஃபிலிமே. இப்போ நான் சொன்ன இந்த ரெஃபரன்சஸ்லாம் என்னன்னா சார், ஆக்சுவலி ஃபோக்லோ டேல்ஸ்னு ரீசெண்டாக நிறையா ஒரு விஷயம் ஓப்பன் ஆயிருக்கு சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புல்புல்னு ஒரு ஹிந்தி படம் ஒன்று வந்துச்சு. அது வந்து ஒரு ஃபோக்லோ டேல் சார். அது என்னன்னா அது திருப்பி ரீவிசிட் ஆகும்போது அதை பற்றி இருக்கிற ஸ்கோப்பஸ் வந்து ஓப்பன் ஆகுது சார். இப்போ நாங்கள் வந்து ஒரு ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பீரியன்ஸ் சார், இது ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேகசினில் ஒரு கட்டுக்கதையாக படித்தோன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒன்று எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸ்போஷர் சார். ஸோ இதே மாதிரி பல தரப்பட்ட மூவிஸ் வந்துருக்கு சார். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3.5 மணி நேரம் மூவிஸ் என்டர்டெயின் பண்ணுறதும் இருக்குது சார். நான் மனசார ஃபீல் பண்ணது என்னன்னா, நிறைய சின்ன சின்ன படங்களுக்கு வந்து சில அக்ளைமேஷன் கிடைக்காம போயிருதே அப்படிங்கிற ஒரு இது எனக்கு பர்சனலாகவே இருந்துச்சு சார். ஏன்னா கடைசி விவசாயியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு கூட இன்னும் தெரியாது. நம்மளுக்கு அவ்வளோ பேஷன்ஸ் கம்மியாயிருச்சா அப்படிங்கிறது சார். நல்ல படம் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே. இல்ல சார் குறை சொல்லுங்க சார், குறை சொல்ல ஆக்சுவலி இல்ல சார். ஆனா சார் அது ஒண்ணு இல்ல சார், அது பாக்குறது மட்டும் இல்ல சார். இப்போ அதுக்கு ஒரு புஷ் குடிச்சிருந்தா நான் நிறைய போயிருக்கும் சார் ஆக்சுவலி சார். அது சார் நீங்க எனக்கு கடைசி விவசாயி பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து ஒரு பெரிய படமா தான் நான் பார்த்தேன் சார். நான் ஒரு தனிப்பட்ட மனுஷன். ஏன்னா அது சார் அதுல ஆக்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா யார் சார்? விஜய் சேதுபதி மட்டும்தான் சார். சார் மணிகண்டன் தான் சார் அதுக்கு ப்ரொடியூசர். விஜய் சேதுபதி கோ ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதினு நினைக்கிறேன் சார். அவர் இல்ல நீங்க சொல்றீங்களே. ஆமா புரியுது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் சார். சரிங்களா? இல்லாதவங்க தான் இந்த கொஸ்டின்லாம் வரும். புரியுது. சரிங்களா? நீங்க பார்த்ததுன்னு சொல்றது தான் அந்த வார்த்தை சொல்றேன். புரியுது சார். இல்ல சார், என்னோட ஒரு இது ஒப்பீனியனை நான் உங்களுக்கு ஃபார்ம்ல வச்சேன். இதுக்கு எந்த ஒரு கான்ட்ரடிக்டரி இதுவும் கிடையாது. டிசம்பர் 6th எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மூவியாக இருக்கும். நிறைய பேர் வரலாம். இதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் இந்த படம் பார்த்துட்டு இப்படியும் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் வரலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டீசரில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே இருக்குது, ஏன் தமிழ் இல்லை அப்படின்னு கேட்டீங்க. ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம், ஒரு டீசர் தானே, வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுல படத்துலேருந்து ஒரு சின்ன பாட்டு தான் எடுத்து ட்ரெய்லர் விட்டுருக்கு. படம் ஃபுல் அண்ட் தமிழ் தான் இருக்கும். ட்ரெய்லர் எதுக்குங்க? ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு தான். ஆடியன்ஸ் போட்டோன்னு அது ஒரு படம் இருக்கு, சரி இந்த படம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு உள்ள வரதுக்கு தான் அது. சரிங்களா? நான் தமிழ் ஆடியன்ஸ், எனக்கு எதுவுமே இல்லாம நீங்க ஃபுல்லா இங்கிலீஷ் வச்சுட்டு எப்படி வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி, அதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டு நீங்களா சொல்றீங்க. நான் வித்தியாசமா பண்ணணும், அதுக்காக தான் கேக்குறேன். நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கொஸ்டின் தான். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு இங்கிலீஷ் இங்க தெரியுது. தமிழ்நாட்டுல வந்து தமிழ் மக்கள் மட்டுமே கிடையாது, எல்லாருமே இங்க நிறைய பேர் இங்கிலீஷும் படிக்கிறாங்க, நிறைய ஐடி கம்பெனிஸும் வந்துருச்சு. நீங்க கேட்ட மாதிரி தான் இது. பார்த்தாலும் மேபி ஆடியன்ஸ்க்கு புரியுது இல்ல? உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? டீசர் நீங்க பாத்தீங்களா? வருஷத்துக்கு 2000 படம் 1500 படம் பார்ப்போம். எங்களுக்கு ஒரு புரியும். பப்ளிக் ஆடியன்ஸ்க்காக தான் நான் கேக்குறேன். புரியுது. வந்து அதுக்காக தான் நான் கேக்குறேன் தவிர ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறது வந்து எங்களுக்காக நான் கேக்குறதே கிடையாது. புரியுது. சோ நிறைய பேருக்கு புரியும். இது கண்டிப்பா புரியும், புரியாம போகாது. சோ படம் நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் வர முடியும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். நியூ ஃபேஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா தானே வர முடியும். சினிமாவில் பெரிய பெரிய பிக் ஸ்டார்ஸ் பண்ணா எங்களுக்கு வாய்ப்பு அவ்வளோக்கா கிடைக்காது. ஸோ ஒரு புது முயற்சி தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்க சப்போர்ட், உங்களோட ஆதரவுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கண்டிப்பா ஆல்ரெடி. ஸோ அதனால தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ December 6 ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இது ஏ சர்டிஃபிகேட்டு தான், பட் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. போக போக மேபி நிறைய பேர் பார்த்துட்டு மக்களோட தாட்டில் ரிவ்யூ போகும்போது மேபி எங்கள் படத்துக்கு வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். புஷ்பா ஃபுல்லாக இருக்குட்டு இந்த படத்துக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், இருக்காமல் போகலாம். டிக்கெட் கிடைக்கலனாலும் இந்த படத்துக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பிளட் அண்ட் பிளாக் ஒரு பிஎன்பி அப்படின்ற மாதிரி நாங்கள் செல்லமாக சொல்கிற இந்த படம் இந்த December 6 வேர்ல்டு வைட் முதல்ல தமிழ்நாடு லெவலில் ரிலீஸ் ஆகுது. அதை எங்கள் நிறுவனம் மூலமாக கோஆர்டினேட் பண்ண வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி.
ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் இங்கே இருக்கவங்க தான் டீமே. ப்ரொடியூசரும் இதே மாதிரி யங்ஸ்டர், அவர் வெளியே இருந்து பின்னாடி இருக்கார். அவர் வரலான்றது ஒரு வருத்தம் தான், பட் அவர் ரொம்ப ரொம்ப கீனாக ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி இந்த டீம் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்தை எங்களுக்கு 2 நண்பர்கள் பரிந்துரைத்தாங்க, அவங்களுக்கு நன்றி. இந்த டீம், இந்த யங்ஸ்டர்ஸ் எப்போவுமே அந்த ஒரு படபடப்புலேயே இருக்காங்க. ஈவன் இந்த நிமிஷம் வரைக்கும் படத்துக்கான பேக் அண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன படம், வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு வெளி பார்வையில் வந்தால் கூட டெக்னிக்கலி வெரி குட். எங்கள் டீம் இந்த படம் பார்த்துட்டாங்க, நான் இன்னும் பார்க்கல. எங்கள் டீம் மெம்பர்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க, சில ஷார்ட்ஸ் விஷுவலி சில இடத்துல ரொம்ப வாவ்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் டேரக்டர்கிட்டே அப்ரிஷியேட் பண்ணேன். நல்ல ஒரு டீம் எஃபர்ட். எல்லாருமே ஃப்ரெஷர் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல. மேபி 1-2 விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட் பார்க்கும்பொழுது திரைக்கு வெளியே பார்க்கும்போது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ்ன்ற பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பண்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது தேட்டரில் வருது, தொடர்ந்து ஒரு நல்ல ஓடிடி தளம் மூலமாகவும் உங்களை என்டர்டெயின் பண்ணும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா படத்தில் செய்யவே வரல, இன்னொரு படத்தில் நடிக்கிற ஹீரோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து பண்ணுறீங்க. சில பேர் பண்ணவே மாட்டாங்க, ஏன் படத்தில் நடிச்சவங்க கூட வர மாட்டாங்க. 3வது மனுஷன் வந்து ஹெல்ப் பண்ணுற லெவல் ஆகிடுச்சு இப்போ தமிழ் சினிமா. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்களுக்கு பொதுவாக நாங்கள் பண்ணுற படங்கள் யாராவது ஒருத்தாங்க முக்கியமானவங்க வந்துடுறாங்க. ஸோ அதை நாங்கள் காம்பன்சேட் பண்ணிவிடுறோம். வராதவங்களை பற்றி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா எல்லாம் ரொம்ப ஷார்ட் டைமில் தான் நம்ம ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். அந்த டைமில் யார் அவைலபிள் இருக்காங்களோ அவங்கள வச்சு மீடியா சப்போர்ட் பெருசாக கிடைக்குது, அவங்க கூட போய் சேர்த்துடுறீங்க. ஸோ அது போதும்னு நினைக்கிறேன். புதிய சீக்கிரத்தில் நீங்களும் வந்து ஹீரோ ஆயிட்டீங்க, இன்னொரு படத்தில் ஹீரோ கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. புது டேரக்டரை வந்து எப்படி செலக்ட் பண்ண போறீங்க? ஏன் செலக்ட் பண்ணவே மாட்டீங்க? எல்லாம் பழைய டேரக்டர் நீங்கள் போயின்னு இருக்கீங்க, ஏன் புது இது மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க ஏன் செலக்ட் பண்ண மாட்டீங்க? செலக்ட் பண்ண மாட்டீங்களா? அவங்க தான் நம்மளை செலக்ட் பண்ணணும். அவங்க கதைக்கு நம்ம பொருத்தமாக இருந்தாலும் அவங்க செலக்ட் பண்ணலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். பயம்தான், பொதுவாக வெளியே வந்து பயம்தான், இப்படியா தப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போகிறது. பட் இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ அப்படின்றத நல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்புகிறோம். ஓகே, நன்றி சார். லிமிட்டடாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கவுண்ட்ன்றது நம்ம காம்படிட்டர்ஸை பொறுத்தது தான், அதனால் கவுண்ட்ன்றது இப்போ டிசைட் பண்ண முடியல. காம்பேக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸ்டன் ஆகிறது மீடியாவோட ரீச், இந்த படத்தோட ரிவ்யூஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். நம்புகிறேன் மீடியா ப்ரெஷ் ஷோவும் விரைவில் இருக்குது, பார்த்துட்டு அவங்க கொடுக்குற சப்போர்ட்டில் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். தேங்க்யூ.